வாரியர்ஸ் வெல்கம் டு செனாடெக். இந்த வீடியோவில் லூப்பை வித் எக்ஸாம்பிளோட கிளியராக பார்க்கலாம். 100 டைம்ஸ் ஹலோ ஹலோன்னு நம்மளால் பிரிண்ட் பண்ண முடியுமா? ஸோ அப்படி பைத்தானில் பிரிண்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு டைமும் பிரிண்ட் ஹலோ இப்படின்னு 100 டைம் போட்டால் நமக்கு எவ்வளோ டைம் கன்சியூம் ஆகும்? ஸோ இதுக்கு ஒரே லைன் கோடில் நம்ம ஹலோங்கிறத 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம பைத்தான் லூப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை எக்ஸாம்பிளாக பாருங்கள். ஃபார் ஐ இன் எ ரேஞ்ச் ஆஃப் 100 பிரிண்ட் ஹலோ. ஸோ இதை நான் ரன் பண்ணும்போது இப்போ எனக்கு பாருங்கள், ஹலோங்கிறது 100 டைம்ஸ் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா, இதில் ஃபாருங்கிறது கீவேர்டு. இதுதான் ஒவ்வொரு டைமும் அந்த ஒர்க்கை மறுபடியும் கண்டினியூவஸாக பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது கொடுத்துருக்கிற லிமிட் வரைக்கும். ஸோ எங்கள் லிமிட்டுங்கிறது 100. ஸோ 100 டைம் பிரிண்ட் ஆனோடனே அந்த ஃபார் லூப் அதோடைய ஃபங்க்ஷனை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ ஐ அப்படிங்கிறது ஒவ்வொரு டைம் இங்கே 100 ஸோ ஃபஸ்ட்டு 1ங்கிற வேல்யூ போய் ஸ்டோர் ஆகி ஃபஸ்ட்டு ஹலோங்கிறத பிரிண்ட் ஆகும். ஸோ இதே மாதிரி 2, 3 கண்டினியூவஸாக பண்ணும்போது நமக்கு 100 டைம்ஸ் ஹலோ வரைக்கும் இந்த ஐயில் போய் ஸ்டோர் ஆகி பிரிண்ட் பண்ணும். ஸோ ரேஞ்சுங்கிறது 100 200 இந்த மாதிரி ரேஞ்சை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஹலோங்கிறது 100 டைம்ஸ் பிரிண்ட் பண்ண முடியுது. டைம் ஓவர் ஆனதுக்கப்புறம் ப்ளே அகைன் எப்படி நமக்கு ஷோ ஆகுது தெரியுமா? அது பின்னாடி இருக்க சீக்ரெட் கோட் தான் வைல் லூப். ஸோ இதை எக்ஸாம்பிள் பாருங்கள். ப்ளே ஈக்குவல் டு எஸ், வைல் ப்ளே ஈக்குவல் டு எஸ், பிரிண்ட் கேம் ஸ்டார்டட், ப்ளே ஈக்குவல் டு இன்புட் ப்ராக்கெட் ப்ளே அகைன் எஸ் நோ. ஸோ இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளே ஈக்குவல் டு எஸ்னா நான் ஒரு கேமை செலக்ட் பண்ணி உள்ளே போகிறேன். இப்போ நான் உள்ளே போகும்போது எனக்கு லோட் ஆகும்போதே வைல் லூப்புக்குள்ளே என்னுடைய பைத்தான் போயிடும். ஸோ அதுக்குள்ளே இருக்க 2 ஆப்ரேஷன் தான் பிரிண்ட்டும் அதுக்கப்புறம் இன்புட்டை வாங்குறதும். ஸோ இப்போ எனக்கு வைல் லூப்புக்குள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு கேம் ஸ்டார்டட் அப்படிங்கிற இந்த பிரிண்ட் ஆப்ரேஷன் வந்துடும். ஸோ அப்போ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நான் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ப்ளே பண்ணி நம்ம அவுட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும் பைத்தான். ஸோ அப்போ ப்ளே அகைன் அப்படிங்கிற எனக்கு பாப்ப வரும். அதில் எஸ் நோவான்னு கேட்கும். நான் மறுபடியும் எஸ் கொடுத்தேன்னா மறுபடியும் இந்த வைல் லூப்புக்கு போய் கேம் ஸ்டார்ட் ஆகி மறுபடியும் அவுட் ஆகி மறுபடியும் ப்ளே அகைன் வரும். ஸோ நான் அப்போ நோ கொடுத்தோன்னே இந்த வைல் லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் கேமில் நீங்கள் அவுட் ஆனதுக்கப்புறம் ப்ளே அகைனுங்கிற ஃபங்க்ஷனை பைத்தான் ரன் பண்ணுது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஸ்விக்கி, சொமேட்டோ இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனி ஃபார் லூப்போட அதிகமாக வைல் லூப்பை தான் யூஸ் பண்ணுறாங்க. அது ஏன்னு தெரியுமா? இது ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஃபார் லூப்புங்கிறது ஒரு செட் ஆஃப் ரேஞ்சோட ரன் ஆகுது. ஸோ நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணணும்னா ரேஞ்சை ஆல்ரெடி செட் பண்ணதுக்கப்புறம் தான் ரன் பண்ணுவோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0,5 பிரிண்ட் ஐ. ஸோ இந்த ரேஞ்ச் 0,5ங்கிறது போது நான் இதை அவுட்புட் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது எனக்கு 0, 1, 2, 3, 4 வரைக்கும் ஆகுது. ஸோ நான் என்ன ஒரு ஃபங்க்ஷனை இதுக்கிட்ட கொடுத்தாலும் 4 டைம்ஸ் ரன் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். ஆனால் வைல் லூப்புங்கிறது அப்படி கிடையாது, எண்ட்லெஸ்ஸாக ரன் ஆகிட்டே இருக்கும். இது கண்டிஷனுங்கிறது யூஸர் கொடுக்கும்போது மட்டும் மேண்டரினா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இது லூப் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் தேவையில்லை மேண்டரின்னு. இது ஒரு இன்ஸ்டாகிராம் வச்சு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் இப்போ ஃபார் லூப் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த ரேஞ்ச் 0,5 வரும்போது ஒரு 4 ரீல்ஸ் நமக்கு ஷோ ஆகும். அதுக்கப்புறம் இந்த லூப் ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால தான் இன்ஸ்டாகிராம் வைல் லூப் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வைல் லூப் யூஸ் பண்ணும்போது நம்ம எண்ட்லெஸ்ஸாக ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ண நமக்கு இன்ஸ்டாகிராம் ஷோ பண்ணிக்கிட்டே இருக்குது. நீங்கள் லிஃப்ட் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸோ லிஃப்ட்டில் போகும்போது எப்போயாவது லிஃப்ட் எப்படி இது ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ஐடென்டிஃபை பண்ணி மூவ் ஆகுதுங்கிறத யோசிச்சிருக்கீங்களா? ஸோ அது வேறு ஒன்றும் இல்லை, பைத்தானில் இருக்க வைல் லூப் மூலியமாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஃப்ளோர் ஈக்குவல் டு 1. ஸோ நீங்கள் கரண்ட்டாக எந்த ஃப்ளோரில் இருக்கீங்களோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 1 கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஃப்ளோருக்கு போகணும் அதுதான் நம்ம டெஸ்டினேஷன். ஸோ அதை இன்புட்டாக நம்ம ஸ்க்ரீனில் வாங்குமா லிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி இங்கே இன்புட்டை வாங்குறதுக்கு தான் இந்த டெஸ்டினேஷன் ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட் அப்படிங்கிற லைனை யூஸ் பண்ணியிருக்காங்க. 3rd லைனில் தான் நம்ம வைல் லூப்புக்குள்ளேயே நம்ம ப்ரோக்ராம் போகுது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃப்ளோர் எப்போ டெஸ்டினேஷனை விட இப்போ கம்மியாக இருக்குது அப்படின்னா 4th லைனை பாருங்களேன். 4 + r = 1. ஸோ இது என்னுடைய டெஸ்டினேஷனோட ஃப்ளோர் கம்மியாக இருக்கும்போது, நான் இருக்கிற ஃப்ளோர் கம்மியாக இருக்கும்போது இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே ஒரு 1 by 1. சப்போஸ் நான் என்னோடய டெஸ்டினேஷனோட மேலே இருக்கேன் அப்படின்னா ஃப்ளோர் - 1 அப்படின்னு இருக்கும். ஸோ நான் இப்போ 8th ஃப்ளோரில் இருக்கேன், ஆனால் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வரணும் போது இந்த ஃப்ளோர் - 1 யூஸ் பண்ணாங்க. சப்போஸ் நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன் 8th ஃப்ளோருக்கு போகணும் போது ஃப்ளோர் + 1 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நான் டெஸ்டினேஷன் கரெக்டாக வந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் பண்ணு ரீச் டு த ஃப்ளோர், நான் எந்த ஃப்ளோரில் இருக்கணும் அந்த ஃப்ளோருங்கிறாங்க. ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு ரன் பண்ணால் இன்புட் கேட்குது எந்த ஃப்ளோருன்னு. நான் 3ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு அவுட்புட் ரீச் டு த ஃப்ளோர் 3ன்னு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் லிஃப்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. புக் மை ஷோவில் நீங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணும்போது உங்களுக்கு சீட்ஸ் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியுமா? அது ரோ அண்ட் காலம்ஸாக இருக்கும். அதை யார் ஜென்ரேட் பண்ணுறாங்க? இதுக்கு ஏதாவது பெரிய லாஜிக் இருக்கா? அப்படி எதுவும் கிடையாது. சின்னதாக பைத்தானுடைய நெஸ்டட் லூப் வச்சு தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஃபார் ரோ இன் ஸ்கொயர் ப்ராக்கெட் ABC : ஃபார் சீட் இன் ரேஞ்ச் 1,5 பிரிண்ட் ரோ, சீட். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஃபஸ்ட்டு ரோங்கிறது இப்போ ஏங்கிற ரோக்குள்ளே ஒரு 10 சீட்ஸ் இருக்கும், பிங்கிற ரோக்குள்ளே ஒரு 10 சீட்ஸு, அதே மாதிரி சி. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ரோ. இப்போ அந்த ரோக்குள்ளே இருக்கிற சீட்ஸ் தான் அதோடைய ரேஞ்ச். ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஃபாருங்கிறது ஒரு லூப்பு தான், கீழே செகண்ட் லைனில் இருக்க ஃபாருங்கிறது லூப்பு தான். இன்னும் லூப்புக்குள்ளே இன்னொரு லூப்பான்னு கேட்டிங்கன்னா அதை தான் நம்ம நெஸ்டட் லூப்னு சொல்கிறோம். ஒரு லூப்புக்குள்ளே இன்னொரு லூப் இருந்துச்சுன்னா அதுதான் நெஸ்டட் லூப். ஸோ இந்த ரோவில் ஃபஸ்ட்டு இப்போ பைத்தான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிற அந்த ஏங்கிற எலமெண்ட்டை ஃபஸ்ட் செலக்ட் பண்ணும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு செகண்ட் லைனில் இருக்க இந்த லூப்புக்கு வரும், ஃபார் சீட் இன் ஏ ரேஞ்ச். அது எந்த ரேஞ்ச் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணும். ஸோ இப்போ 1,5னா ஃபார் லூப்பில் ஒரு நம்பருக்கு முன்னாடி வரைக்கும் தான் எடுத்துக்கும். ஸோ 1,4. ஸோ 1 2 3 4 சீட்ஸ் வந்து ஏல இருக்குது, அதை பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது வந்து பைத்தான் மறுபடியும் பிக்கு போகும், அதுலேருந்து ரேஞ்ச் சீட்ஸோடைய ரேஞ்சை செக் பண்ண வரும், அதே மாதிரி பிரிண்ட் பண்ணிடும். அடுத்தது அதே மாதிரி சிக்கு போகும், சியிலேருந்து இன்னர் லூப்புக்கு வரும். ஸோ இன்னர் லூப்லேருந்து ரேஞ்சு செக் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இப்போ நான் என்னுடைய அவுட்புட் பாருங்கள், A1 A2 A3 A4 B1 B2 B3 B4 C1 C2 C3 C4 இந்த மாதிரி வந்து எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம புக் மை ஷோவில் வந்து டிக்கெட்ஸ் புக் பண்ணும்போது நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸாக நம்ம சீட்ஸ் இருக்குது. ஐஃபோன் ஃபேக்ட்ரிஸில் மெஷின் டெய்லி 1000 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதில் ஏதாவது ஒரு மொபைல் வந்து டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அது என்டையர் ப்ரொடக்ஷனையும் ஸ்டாப் பண்ணிடுமா? இல்லை, அந்த டேமேஜ் ஆன ஃபோனை மட்டும் ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோனை பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். ஸோ இதுக்கு தான் பைத்தானில் இருக்க கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ஃபோன்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் குட் டேமேஜ் குட் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஃபார் ஃபோன் இன் ஃபோன்ஸ் இஃப் ஃபோன் ஈக்குவல் டு டேமேஜ் கண்டினியூ பிரிண்ட் பேக்டு. ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைனில் ஃபோன்ஸ் ஈக்குவல் டு குட் டேமேஜ் குட்னு இருக்கிறது ஃபோனோட குவாலிட்டியை வந்து டினோட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் லைனில் இப்போ தான் லூப்புக்குள்ளே போகுது. ஃபார் ஃபோன் இன் ஃபோன்ஸ்னால் ஒவ்வொரு ஃபோனோடைய குவாலிட்டியும் இந்த லூப் போயிட்டு செக் பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ ஃபோன் ஈக்குவல் டு டேமேஜாக இருந்தால் கண்டினியூ பண்ணு. ஸோ இந்த இடத்துல பைத்தானில் கண்டினியூ அப்படிங்கிற கீவேர்டு வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா, கரண்ட் ஐட்ரேஷனை ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஐட்ரேஷனுக்கு மூவ் ஆகுது. இப்போ ஐஃபோன்னு பார்க்கும்போது கரண்ட் ஃபோனை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஃபோனுக்கு மூவ் ஆகு அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து இந்த ப்ரோக்ராம் எப்படி ரன் ஆகுனா, ஃபஸ்ட்டு மொபைலை போய் பார்க்கும். ஸோ குட் குவாலிட்டியாக இருக்குது, ஸோ அதை பிரிண்ட் பண்ணிவிடும், பேக் பண்ணிவிடும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்த மொபைலை போய் பார்க்கும், இப்போ டேமேஜாக இருக்குது, ஸோ அதை ஸ்கிப் பண்ணிடும். தேர்டு ஃபோர்த்து வந்து குட்டாக இருக்கிறதுனால இப்போ பிரிண்ட் ஆப்ரேஷன் ரன் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு அவுட்புட்டை நான் ரன் பண்ணுறேன். என்னோடய அவுட்புட் பாருங்கள், பேக்கடுன்னு எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஐஃபோன் ஃபேக்ட்ரிஸில் மிஷின் வந்து ரெகுலராக ரன் ஆகுது. ஸோ ஐடி கம்பெனிஸில் எம்ப்ளாயி ஆஃபீஸில் என்ட்ரு ஆகணும்னா ஃபேஸ் வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அது எக்ஸாக்ட் ஃபேஸ் மேட்ச் ஆனோடனே ரிமைனிங் இருக்க எந்த எம்ப்ளாயோடைய ஃபேஸோடையும் கம்பேர் பண்ணாது. அது எப்படின்னு எப்போயாவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ இதில் பைத்தானில் இருக்க பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் ராகுல் ரவி நிலா ரகு. இப்போது எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஃபேஸ் ஈக்குவல் டு ரகு ஃபார் ஃபேஸ் இன் ஃபேஸஸ் இஃப் ஃபேஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஃபேஸ் பிரிண்ட் எம்ப்ளாயி வெரிஃபைட் பிரேக். ஸோ நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எந்தெந்த எம்ப்ளாயி இருக்காங்களோ அவங்களுடைய ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நேமை இன்புட்டாக கொடுத்துட்றோம். நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஃபேஸுன்னு சொல்லி நமக்கு எந்த எம்ப்ளாயை வந்து வெரிஃபை பண்ணுமோ அவங்களுடைய நேமை வந்து ரகு, இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் ரகுன்னு கொடுத்துருக்கேன், ஸோ அவங்க நேமை கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ப்ரோக்ராம் லூப்குள்ளே போகுது. ஃபார் ஃபேஸ் இன் ஃபேஸஸ் இஃப் ஃபேஸஸ் வந்து இந்த எம்ப்ளாயி அண்டர்ஸ்கோர் ஃபேஸ் இங்கே கொடுத்துருக்கோம்ல செகண்ட் லைனில், அது கூட மேட்ச் ஆனிச்சுன்னா எனக்கு எம்ப்ளாயி வெரிஃபைடுன்னு சொல்லு, அப்புறம் இந்த ஃபங்க்ஷனை பிரேக் பண்ணிவிடுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, ஒவ்வொரு நேமாக போய்ட்டு செக் பண்ணிவிட்டு லூப் மூலயமா அந்த வெரிஃபை நேம் வந்தோடனே வெரிஃபை பண்ணி நமக்கு இந்த ப்ரோக்ராமை வந்து பிரேக் பண்ணிவிடும். ஸோ இந்த மாதிரி தான் ரெகுலராக ஐடி கம்பெனிஸில் இந்த ப்ரோக்ராமை யூஸ் பண்ணுறாங்க. ஐடி கம்பெனியில் டீம் லீட் 2 ஹவர்ஸ்க்குள்ளே ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட் வேணும்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஒரு ஃபுல் வெப்சைட்டை 2 ஹவர்ஸ்க்குள்ளே டெவலப்பர்ஸால் க்ரியேட் பண்ண முடியாது. அப்போ டெவலப்பர்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டெவலப்பர்ஸ் ஒரு ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுவாங்க. லைக் லாகின் பேஜ், ப்ராடக்ட் பேஜ், கார்ட் பேஜ், பேமெண்ட் பேஜ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் மட்டும் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இருக்க ஃபீச்சர்ஸ் எதுவுமே பில்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அது எப்படின்னு இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். டெஃப் லாகின் ப்ராக்கெட் பாஸ், டெஃப் ப்ராடக்ட் ப்ராக்கெட் பாஸ், டெஃப் பேமெண்ட் ப்ராக்கெட் பாஸ். ஸோ இதில் பாஸ்ன்னு இருக்குல்ல, இந்த லைனை வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஃபீச்சர் நான் பில்ட் பண்ணுவேன், ஆனால் லேட்டராக இதோடைய லாஜிக்கை நான் ப்ரோக்ராமை நான் அப்புறம் ட்ரை பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இதோடைய மீனிங். இப்போ நான் இந்த பாஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டெஃப் லாகின், டெஃப் ப்ராடக்ட், டெஃப் பேமெண்ட் அப்படின்னு மட்டும் ரன் பண்ணுறேன். எனக்கு பைத்தான் எரர் காட்டுது. ஆனால் இப்போ இதை பாஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது எனக்கு பைத்தான் வந்து ரன் பண்ணிடுது. ஸோ இதில் பைத்தான் வந்து பாஸ் அப்படிங்கிறது, இவங்க இந்த ப்ரோக்ராம் வந்து ட்ரை பண்ணுவாங்க, இந்த ஃபீச்சரை பில்ட் பண்ணுவாங்க, ஆனால் லேட்டராக பண்ண போகிறாங்க போல் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நமக்கு எந்த ஒரு எரரையும் ஷோ பண்ணாமல் ரன் பண்ணி
உங்களுடைய ரெஸ்யூம் எப்படி ஏடிஎஸ் சாஃப்ட்வேர் செலக்ட் பண்ணுதுன்னு தெரியுமா? ஹச்ஆர் எப்படி அவங்களுக்கு ரெக்கார்டான ஸ்கில்ல ஏடிஎஸ்ட்ட குடுத்து செலக்ட் பண்ண வைக்கிறாங்க. ஸோ அதை எப்படி வந்து கண்டுபிடிக்குது? எந்த ஸ்கில் யார்கிட்ட இருக்குது? யாரை செலக்ட் பண்ணுங்கிறது. ஸோ இது வந்து பைத்தான்ல இருக்க எல்ஸ் வித் லூப் ப்ரோக்ராமை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். ஸ்கில்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ப்ராக்கெட் HTML CSS JavaScript for skill and skills if skill equal to AI print shortlisted else print rejected. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நான் இப்போ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லைனை பாருங்கள். ஸ்கில்ஸ் ஈக்குவல் டு HTML CSS JavaScript. இந்த ஸ்கில்ஸ் தான் நீங்கள் ரெஸ்யூமில் ஆட் பண்ணியிருக்கிற ஸ்கில்ஸ். ஸோ இப்போ ப்ரோக்ராம் லூப்புக்குள்ளே போகும். ஃபார் ஸ்கில் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னும் போது இஃப் ஸ்கில் வந்து ஈக்குவல் டு ஏஐ அப்படின்னா எனக்கு ஷார்ட் லிஸ்ட்டுன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைனா ரிஜெக்டட்னு பண்ணுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் லூப்பில் ஃபஸ்ட்டு போயிட்டு பார்க்கும். HTML இருக்குது, ஸோ ஏஐ கிடையாது. ஸோ வந்து அப்படியே வச்சிடும். நெக்ஸ்ட்டு லூப் போகும். CSS பார்க்கும், அதுவும் வந்து ஈக்குவலாக இல்லை. அடுத்து JavaScript பார்க்கும், அதுவும் ஈக்குவலாக இல்லை. ஸோ இப்போ ப்ரோக்ராம் வந்து இது எதுவும் ஈக்குவலாக ஏஐ ஈக்குவலாக இல்லைன்னும் போது ரிஜெக்டட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி தான் உங்கள் ரெஸ்யூமை வந்து ஏடிஎஸ் வந்து செலக்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமாங்கிறத டிசைட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி ரியல் லைஃபோட பைத்தான் லேர்ன் பண்ண நம்ம இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.